இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.
பாரிஜாதம் சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்களை பறித்து வந்து மண்ணினால் கலைப்பட்டால் தலைக்கு திருவடி பாதங்களுக்கு அநேக கோடி வணக்கம் சுவாமி. தேவி என்னை குமரி என் திவ்யவர் பாதக மலைகளை படிந்தபடியாக எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? என்ன திருப்பரமரன் மல்லிகை முல்லிகை வாச்சை கொங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான பாரிஷாத மலர்களை கொண்டு வந்து பன்னினால் கழுவி வட்டாரையால் துடைத்து கணவனே கண்கண்ட தெய்வம் உள்ள கற்புடைய மாதர்கள் காலை எழுந்தவனே இந்த கணவனா திருவடி பாதத்தை அடைந்தபடியாக சுக சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் தேவி. கையுகத்தில் என்ற வார்த்தைக்கு மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை. சுவாமி, இந்த தினத்தில் அது சீக்கிரம் இழைத்த காரணங்கள் என்ன? அந்த விதத்தில் என்ன மங்கையை இல்லற வேலையை சிலரை செய்து கொண்டிருந்த மங்கையாகப்பட்டவளை உன்னுடைய தாதி பெண்களை விட்டு அழைத்தேனே கருவாத்தாடி அப்பேர் விட்ட பாதிகளை விட்டு அழைத்தனே கண்ணே அடியத திருமணத்தை அப்படி பக்கத்து ஓனப்படியாக நிக்கிறாரு. தெரியல. கேள்வி 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 யாரு கேள்வி
என்னைக்கு இல்லாத என் மனைவியாகப்பட்டவன் ஆக்கிரமிச்சிருக்கிறாரே. அடியே என் புரிஞ்சு சந்தோஷமா இருக்க எனக்கு எப்படி தேவி ஏழடி வந்தானே நான் ஓடி போயிடுறேன் வந்து நின்னுக்குங்க. ஏய் போடா. என் புரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கு வெக்கமா இருக்குது ஏழடி சீக்கிரமா டேய் வாடா. தேவியா கண்ணே தேவியா இங்க வா. ஹெல்மெட் வேற தெரியும். இங்க வா. என்னன்னு சொன்ன? நீ எப்படி கூப்பிட்ட கண்ணே தேவியான்னே. நானும் அப்படிதான் கூப்பிட்டேன் நீ கூப்பிட்டல அதுக்கு இந்த பொன்னாடைய ஆமா அதான் கை தட்டுங்க ஜோர கை தட்டு என் மனைவியை நான் தேவியான்னு கூப்பிட்டேன்ல ரேடியோவை போய் ஆன் பண்ணிவிட்டு ஐயருங்க ஐக்கியம் வந்துடுறாங்களோ இல்லையோ ரேடியோ நல்லா விளம்பரம் கொடுத்துருவியா போயிட்டு வந்தேன். ஏண்டா ராஸ்கோல என் மனைவி நிச்சயம் வார்த்தை வரக்கூடாது. ஏய், எதற்காக அழைத்தேன் தெரியுமா? இந்த தினத்திலே நம்மளுடைய அரமனையிலே மங்கள காரியம் செய்ய வேண்டும். ஆமாங்க ஆமாங்க காரியம் செய்யறது கல்லு வந்து நான் செஞ்சல ரெண்டு கல்லு எப்படி காரியத்துக்கு என்ன காரியம்? எங்க ஆ, மங்கள காரியங்கிறீங்க சரி. யாருக்கு மங்களம் என்னங்க சீக்கிரம் அது இது தெரியலையா? தேவி, என்னங்க நம்ம வீட்டுல நீ கல்யாணம் நடக்குதுடி. ஏய் ஆ? அடச்சவடே அட அட ஆட மொத்தம் இல்ல மங்கள காரியம் ஒரே சந்தோஷமா பக்கரிச்சு வாழ முடியாத ராயா நிக்கிறாரே ஒருவேளை என்னடா கல்யாணம் மொட்டையா சொல்றாரு ஒரு காலம் இந்த மாதிரி கல்யாணமா இருக்குமா உனக்கு என்ன ஒரு மனுஷனாயா? வா. நீ ஒரு ஆம்பளையா? ஏ, ஏய் இவ்வளவு வயசாகி போச்சு ஒரு குழந்தை பெத்து விட்ட உனக்கு போய் கல்யாணம் யாரையா பண்ணி தருவாங்க? ஏண்டா மடகட்ட மண்டையா? நான் கல்யாணம் பண்ணாலும் பின்ன யாரு பண்ணுவாங்க? ஐயோ ஐயோ மாசம் போயிட்டேடா என்னது அப்ப நீ டைவர்ஸ் எதுக்கு? நீ கல்யாணம் பண்றங்கறியா? டேய், யாருக்கு கல்யாணம் பண்றேன்னு கேட்டியா? யாருக்கு? என் மகளாகப்பட்டவளுக்கு கல்யாணம் பண்றேன். அட போடா பெருக்கண்ணே கண்ணே, நானே இதை விட்டுட்டு எப்ப பெரிய அதாவது அப்ப உனக்கிட்ட சொல்லி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நானும் ஆசையா நினைச்சுக்கிட்டே இருந்தேன் சரி. நான் சொல்றதுக்கு நீயே சொல்லிட்டேன் ஆமா. அதனால சந்தோஷம் கண்ணே, ஒரு மனைவியின் மனதிலே என்ன உண்டா அந்த மனைவியினுடைய மனதில் என்ன இருக்குதோ அத கணவன் புரிஞ்சுக்கணுமா? அவருக்கு புரிஞ்சுக்கிட்டதான் இருவர் மனமும் ஒரு மனம் ஒரு மனமாக கூடிவிட்டால் திருமணம். திருமணமாகாது ஒரு மனம் ஒரு மனமாகாது திருமணம் ஆமா. அதனால மகளாகப்பட்டவளுக்கு வயதாகிவிட்டது. நம்மளை போல மன்னர்கள் பார்த்தால் திருமணம் செய்து வைக்காது இருக்கிறாரு அப்படி என்று கேவலம் பேசுவார். அதனால இன்று தினத்திலே மகளாகப்பட்ட குழுவைக்கு ஒரு நாட்டு அரசரை பார்த்து திருமணத்தை செய்து அவளுக்கென்று ஒரு புத்திரன் பிறந்தான். அந்த புத்திரனை எடுத்து வளர்த்தி இந்த நாட்டுக்கு இளவரச பட்டத்தை கட்டலாம். அதனாலவே அழைத்தேன். அதனால நான் அழைத்ததாக மகளாகப்பட்ட உளவியை அதிசீக்கிரம் மனகோலத்தோடு அழைத்து வா. மரியாதையா கூப்பிடுங்கம்மா. ஐயப்பனுக்கு மாலை போடுறேன். நீ போடல பையப்பனுக்கு போடுற
நீ மாலை போட மாட்டேன் ஆ. பரவாயில்ல அடியே ஓய். இருந்தாலும் இப்ப நீ அதி சீக்கிரமா எங்க போற ஹோட்டல் கடைக்கு ஏய், இப்படி போகக்கூடாது. ஏன்? நேரா நான் சொல்ற இடத்துல போகணும். எங்க நேரா என் மக கிட்டயே போ. சபாஸ் 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 ஏன்டா, எதுக்கு? ஆ? எதுக்கு? சபாஸ் டீ சாப்பிடுறியா இல்ல, நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன். பாதாம் பால் வேணுமா இப்பயே ஆர்டர் பண்றேன் பண்ணு. அண்ணா ஓய் ஆ, எங்க அத்தைக்கு ஒரு பாதாம் பால் 7 மணி நேரமா டீ சொல்லிக்கிற ஒரு டீ குடுக்கல. இப்ப எனக்கு பாதாம் பால் ரெடியா வருது. நீயே வரல பாதாம் பால் வேற சொல்றீங்க அடியே, நீ தானே என் மாறாங்கற என் மக கிட்டனா ஏம்மா? தூரமா நின்னு. இங்க வா போய் அவங்கிட்ட எதுவுமே சொல்லிவிடாத உள்ள உட்காந்துக்கிட்டு போய் சமையல்காரர்கிட்ட டீ கேட்டு வாடா அப்படின்னு சரி, போய் சமையல்காரர்கிட்ட டீ கேட்டானா